இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 3/4 கிலோ சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா கரையணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மைதா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா முட்டை எல்லாம் சேர்த்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் 150 கிராம் சேர்த்துக்கலாம். என்ன அப்படி மாவு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நைஸாக இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் டின்ல எண்ணெய் வந்து நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கேக் டின்ல சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் வந்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு குச்சி வச்சு குத்தி பார்த்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துருக்குது. கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக்குக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீமுக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருந்தா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் நேரம் சுற்றுனீங்களா நல்லா நமக்கு வந்து க்ரீம் ரெடி ஆயிரும். க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்குக்கு வந்து க்ரீம் வச்சுட்டோம். இப்போ வந்து செரி பழம் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கட் பண்ணி பார்க்கலாம்.